الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. فقال أيضا حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما ترك. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم يتبع الميت ثلاث أهله وماله وعمله فيرجع اثنان ويبقى واحد أما أهله وماله فيرجعان ويبقى معه عمله أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உன்னுடைய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கை அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் பணிவான 2 வேண்டுகோள்கள். ஒன்று, மிம்பர் எந்த மாடியில் இருக்கிறதோ அந்த மாடி முதலாவது நிறைக்கப்பட வேண்டும். வந்தவர்கள் கீழ் மாடியில் அமர்வதோ இதை தாண்டி மேல் மாடிக்கு போவதோ அந்த அளவு பொருத்தமான செயல் அல்ல. படி ஏறி வர முடியுமான அனைவரும் மேல் மாடிக்கு வந்து அமருமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஹத்தீப் இருக்கின்ற கீழே ஸ்கிரீன் போடப்பட்டாலும் அடிப்படை ஹத்தீபுடைய முகம், மிம்பர் நேரடியாக விளங்க வேண்டும். மிம்பர் இருக்கின்ற மாடி நிறையாமல் கீழே அமர்வதென்பது என்னை அவமதிப்பதல்ல, வெள்ளிக்கிழமையுடைய ஹுத்பாவை அல்லாஹ்வுடைய கட்டளையை அவமதிப்பதற்கு சமமானது என்பதை சொல்லிக் கொள்வதோடு, அன்பானவர்களை, அடுத்த 2வது வேண்டுகோள், இந்த ஹுத்பாவுடைய நேரம் இருக்கிறதே, இந்த ஹுத்பாவுடைய நேரம், இந்த ஹுத்பாவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பாவித்திருக்கின்ற இன்னும் ஒரு சொல் தான், அந்த இடத்தில் விளக்கம் அதுதான். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ. குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் காது கொடுத்து கேளுங்கள், கிரகித்து கேளுங்கள். குர்ஆன் என்று அங்கு சொல்லப்படுவது குர்ஆன் ஓதி செய்யப்படுகின்ற வெள்ளிக்கிழமையுடைய ஜும்ஆவுடைய ஹுத்பா. எனவே இந்த நேரத்தில் தூங்குவது, போனை கிண்டுவது, அங்குமிங்கு பார்த்து கொண்டிருப்பது குர்ஆனுடைய கட்டளையோடு சேலஞ்ச் பண்ணுகின்ற தவறு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். யார் என்ன நினைத்தாலும் இது ஹத்தீபுடைய உரிமை, நான் அதை சொல்லிவிட்டேன். இதை கங்கால் தூங்குவது, அங்குமிங்கு கிண்டிக் கொண்டிருப்பது, போனை கிண்டுவது, அங்குமிங்கு பார்ப்பது, நீங்களும் அல்லாஹ்வும் குர்ஆனும் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சுருக்கமான நேரத்துக்கு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இது இன்றைய ஹுத்பாவில் மாத்திரமல்ல, நான் சொன்ன விடயங்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் பேணப்பட வேண்டும். இன்னும் ஒன்றை வைராக்கியமாக வையுங்கள். ஹத்தீப் மிம்பரில் ஏறி சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதிலிருந்து பதில் சொல்கின்ற அளவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் மிம்பரில் ஏறிய பிறகு சொல்கின்ற அதானை, இகாமத்தை அல்ல, தவறாக விளங்க வேண்டாம், ஹுத்பா முடிஞ்சு சொல்லப்படுகின்ற இகாமத் அல்ல, மிம்பரில் ஏறியவுடன் சொல்லப்படுகின்ற அதானை எந்த வெள்ளிக்கிழமை நான் மஸ்ஜிதிலிருந்து கேட்பேனோ
அந்த வெள்ளிக்கிழமை தான் நான் அல்லாஹுடைய கட்டளையை மதித்த நாள். டயரியில் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எனக்கு இந்த 50 வயது, 40 வயது, 60 வயது, 30 வயது, ஒரு வெள்ளிக்கிழமையுடைய மிம்பருக்கு ஏறியவுடன் சொல்கின்ற அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்டேன் என்று எத்தனையாம் ஆண்டு, எத்தனையாவது வாரம் என்பதை நீங்கள் கொஞ்சம் டயரியில் எழுதிக் கொள்ளுங்கள். எங்கு போகிறோம், எங்கு போய் முடிய போகிறோம்? கவலையான விடயம். இது என்னுடைய உரிமை, கடமை. நான் சொல்லிவிட்டேன். சிலருக்கு கசக்கும், சிலருக்கு இனிக்கும். ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மதிக்காதவரை நம்முடைய எந்த துறையும் எந்த ஃபீல்டும் சக்சஸ் ஆகாது. வெள்ளிக்கிழமை மதிக்காதவர்கள் எந்த விடயத்திலும் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய லைஃபை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், மேல் பார்வை செய்து பாருங்கள். உங்களுடைய எதிலுமே ஒரு நிறைவு இருக்காது, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. வெள்ளிக்கிழமை மதிக்காதவர்களுடைய எந்த துறையும் சக்சஸ் ஆகுவது என்பது இம்பாசிபிள், அசாத்தியம். எப்பொழுதாவது திருந்த வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து திருந்துவோம். அன்பானவர்களே, பேச இருக்கின்ற தலைப்பு, சிலர் வாழ்வார்கள் 50, 80, 100 வருடமும் வாழ்வார்கள். அவர்களுடைய மௌத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவர்களுடைய ஞாபகம் முடிந்துவிடும். அவர்களுடைய ஞாபகம் எந்த அளவென்றால், சிலருடைய வாழ்க்கையுடைய தவறுகள், 100 வருடம் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகியவர் 75 வருடம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அந்த மனைவியுடைய உள்ளத்தில் கூட அவருடைய ஞாபகம் இருக்காது. அந்த அளவு மோசமான பண்பு. இன்னும் சிலர் வாழ்ந்தது இஸ்லாத்தில், உலகத்தில் என்பதை விட இஸ்லாத்தில் சில மணித்தியாலங்கள். முஸ்லிமாக வாழ்ந்தது few hours, சில மணித்தியாலங்கள். ஆனால் இன்று வரைக்கும் ஹிஸ்டரியிலே பேசப்படுகிறார்கள். இதுதான் என்னுடைய தலைப்பு. விளங்கி இருக்கும். கொஞ்ச காலம் கூட காலம் வாழ்வதல்ல, எப்படி வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிறேன். நான் மௌத்தாகினால் என்னை பற்றி பேச ஒரு 10 நாவுகள் இருக்கிறதா? நலவு பேச எனக்காக உயர்த்துவதற்கு ஒரு 100 கைகள் இருக்கிறதா? எனக்காக வடிகின்ற ஒரு 50 கண்ணீர் துளிகள் இருக்குமா? எனக்காக என்ன மிஞ்சும்? இதுதான் என்னுடைய தலைப்பு. யாருக்கு தேவையில்லையோ தூங்கலாம். அன்பானவர்களே, உஸைரிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. உதாரணம் சொல்கிறேன். கலிமா சொல்லி ஷஹீதாகின்ற வரைக்கும் ஒரு நாள் கூட வாழவில்லை. ஒரு நாளை விட அவர் கலிமா சொன்ன பிறகு மௌத்துக்கு இடையில் ஒரு நேர தொழுகையுடைய நேரம் கூட வரவில்லை. அவருடைய பெயர், அவருடைய வரலாறு, அவர் சுவர்க்கவாதி என்று வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார். சில மணித்தியாலங்கள் தான் அவருடைய முஸ்லிமான வாழ்க்கை. இன்னும் ஒருவர் இஸ்லாத்திலே வாழ்ந்தது 5.5 வருடங்கள், 5.5 years அவருடைய லைஃப் முஸ்லிமாக. அவர் மௌத்தாகிய ஜனாசா அறிவித்தலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள். உலகத்திலே மௌத்தாகின்ற மனிதருடைய ஜனாசா அறிவித்தல் வருகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம், அல்லாஹ்விடமிருந்து. ஏன் ஜிப்ரீல் நீங்கள் வந்து ஜனாசா அறிவித்தல் சொல்கிறீர்கள்? இல்லை, அவருடைய ரூஹ் இங்கு பிரிகிறது, போகிறது. மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை இங்கு எடுக்கிறார். அவருடைய மௌத்துக்காக அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது. அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு போனார்கள். அவரை கபிரிலே வைத்துவிட்டு நபி அவர்கள் சொர்க்க நன்மாராயம் சொன்னார்கள். அவர் யார்? சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 5.5 வருடம்தான் முஸ்லிமாக வாழ்க்கை. ஹிஸ்டரியில இடம் பிடித்தார்கள். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுப்பதால் சுவர்க்கத்தில் இருந்த அந்த ஸ்தல்ல அல்லாஹ்விடம் எடுக்க வேண்டும், அல்லாஹ்விடம் ரெக்கார்ட் வைக்க வேண்டும். அரசை நடுங்க வைக்கின்ற மௌத் என்றால் எவ்வளவு பெரிய ரெக்கார்ட்! ஹுதுவத் என்ற பறவை சொல்லும் பொழுது சிலர் நினைக்கலாம் ஒரு ஈகிள் போன்றது, ஒரு கழுகு போன்றது. ஈகிள் சைஸ் இருக்கும், ஐக்கும் இல்லை. ஹுதுவத் பறவையுடைய இனத்தை இன்று சமகால அறிஞர்கள் அடையாளப்படுத்தி இருப்பது மரங்கொத்தி பறவை. என்ன சைஸ்?
ஒரு 7 இன்ச் இருக்குமா, ஒரு 10 இன்ச் இருக்குமா வாழும் சேர்ந்து? மரங்கொத்தி பறவையுடைய சைஸ் என்ன? குர்ஆனில் ஹிஸ்டரியை பதிந்திருக்கிறது. ஹுத்ஹுத் ஒரு பேர்ட், ஒரு பறவை வரலாறு படைத்திருக்கிறது. ஏன்? நலவு செய்தது. இஸ்லாத்துக்கு ஏதோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று செய்தது. சபா என்ற ஊருடைய அரசி, ராணி, குயின், அந்த ஊர் மக்கள் எல்லாம் சூரியனை வணங்குகிறார்கள், அல்லாஹ்வை வணங்காமல். படைத்த இறைவனுக்கு சுஜூது செய்யாமல் சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள் என்று ஒரு ஊர் மக்களுடைய நேர்வழியை பற்றி, ஈமானை பற்றி, இஸ்லாத்துடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஃபிக்ர், கொஞ்சம் கவலைப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னது, கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த ராணி உட்பட அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு ஹுத்ஹுத் தன்னை காரணமாக்கி கொண்டது. ஹுத்ஹுத் என்ற 4 எழுத்துடைய பெயர் சூரத்துன் நம்லிலே இன்று ஓதப்படுகிறது. அது தராவீகிலும் ஓதப்படுகிறது, அது கியாமுல் லைலிலும் ஓதப்படுகிறது, அது காபத்துல்லாவிலும் ஓதப்படுகிறது, அது மஸ்ஜித் நபவியிலும் ஓதப்படுகிறது, அது மஸ்ஜித் அக்ஸாவிலும் ஓதப்படுகிறது, ஏழை குடிசையிலும் ஓதப்படுகிறது, லக்ஸரி வீட்டிலும் ஓதப்படுகிறது, அது பிளைட்டிலும் ஓதப்படுகிறது, அது ட்ரெயினிலும் ஓதப்படுகிறது, அது மதரசாவிலும் ஓதப்படுகிறது, அது பெரிய யூனிவர்சிட்டியிலும் ஓதப்படுகிறது. ஹுத்ஹுத் என்ற சொல்லை குர்ஆன் ஓதுகின்ற ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மொழிய வைத்திருக்கிறார் என்றால் ஹுத்ஹுத் வரலாறு படைத்தது. ஹுத்ஹுத் இல்லை, அந்த ஹுத்ஹுத் இல்லை. ஆனா அந்த ஹுத்ஹுதுடைய மெமரி, அந்த ஹுத்ஹுதுடைய ஞாபகம் இப்பொழுது இருக்கிறது. அன்பானவர்களே, அதே சூறாவிலே, அந்த சூறாவுடைய பேர் தெரியுமா? நமல், ஏண்ட், எறும்பு. டெலிஸ்கோப் வைத்து பார்க்க வேண்டும். நடந்து போகும்போது நம்முடைய உடம்பில் எத்தனை இடத்துல எறும்பு ஓடுகிறது நமக்கே தெரியாது, கடித்தால் தான் தெரியும். நம்முடைய உடம்பில் ஊர்ந்து செல்கின்ற எறும்பு கடித்தால் தான் நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான படைப்பு எறும்பு. அந்த எறும்பு தன்னுடைய பெயரில் குர்ஆனிலே ஒரு சூறாவை ஏற்பாடு செய்தது. என்ன? சம்திங் கிம்திங் கொடுத்தா, ஏதாவது ரிக்வெஸ்ட் வைத்தா, அப்பீல் பண்ணியா? அல்லாஹ்வுக்கு எந்த சம்திங் கிம்திங் ஒன்றும் வேலை செய்யாது. நமது நாட்டில், நமது உலகத்தில் அது எம்பிளப்புடைய சைஸுக்கு ஏற்றவாறு, செக்கிலே போடப்படுகின்ற ஜீரோக்களுக்கு ஏற்றவாறு, அதே போன்று கொடுக்கப்படுகின்ற சாப்பாட்டு பாத்திரத்துக்கு ஏற்றவாறு வேலை நடக்கும். சம்திங் கிம்திங் வேலை செய்வது உலகத்தில் அற்ப துனியாவுக்கு. அல்லாஹ்விடம் உலகத்தை சங்கத்தால் நிறைத்து கொடுத்து சதக்கா கொடுத்து மறுமையிலே ஒருவர் சொர்க்கத்தை கேட்டாலும் உலகத்தில் வாழும் பொழுது நீ வாழ்ந்தபடிதான் உனக்கு என்ற முடிவு, இந்த கொடுப்பனவு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குர்ஆன் ஹுத்ஹுத் இடம் பிடித்தது அதற்கே தெரியுமோ தெரியாது, அதனுடைய காலம் முடிந்துவிட்டது. இந்த எறும்புக்கு தெரியுமோ தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து எறும்புக்கு குர்ஆன் என்னுடைய பெயரில் ஒரு சூரா வரும் என்று, நான் பேசிய என்னுடைய இனத்துக்காக கொடுத்த குரல், என்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக நான் மொழிந்த வார்த்தைகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பட்டாளமும் வரும்பொழுது உங்களை அவர்கள் தெரியாமல் மிதித்து அடித்து உடைத்து விடக்கூடாது, உங்களுடைய பந்துகளுக்குள் கூடுகளுக்குள் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சில வார்த்தைகளை சமூகத்துக்காக குரல் கொடுத்தது சுயநலம் இல்லாமல். நான் தப்பினால் பிழைத்தால் போதும் என்று போய் ஒடியவில்லை, ஏசி ரூமிலே தூங்கவில்லை, போனை ஆஃப் பண்ணவில்லை, துபாய்க்கும் மால்டீவ்ஸுக்கும் ஓடவில்லை. சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா? களத்தில் ஃபீல்டுக்கு இறங்கியது அந்த எறும்பு. எறும்பை விட அற்பமானவர்கள் தான் சமூக பிரச்சனைகளின் பொழுது சமூகத்துடைய பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டு ஓடி ஒளிகின்றவர்கள், எல்லாமே முடிந்த பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்றவர்கள். ஃபீல்டுக்கு இறங்கியது எறும்பு. எல்லா எறும்புகளை காப்பாற்றி விட்டுத்தான் தன்னை காப்பாற்றியது. நான் தப்பினால் பிழைத்தால் போதும், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லதானே, ஏண்ட கடையை உடைக்கலதானே, ஏண்ட பில்டிங்க்கு நெருப்பு வைக்கலதானே, ஏண்ட பொசிஷன் அப்படித்தான் இருக்குது, ஏண்ட இன்ஃபுளுன்ஸ் அப்படித்தான் இருக்குது, என்னோட எல்லாரும் கூல் தானே, நான் அவரது ஆள் தானே என்று செல்ஃபிஷாக சிந்திக்காமல் இனத்தை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். நான் மாத்திரம் ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொண்டு என்னுடைய பெயரையும் என்னுடைய பொசிஷனையும் என்னுடைய ஸ்டேட்டஸையும் என்னுடைய ரேஞ்சையும் என்னுடைய லக்ஸரியை பாதுகாக்க ஒருவன் ஒளிவான் மறைவான், இனத்தை காட்டிக் கொடுத்து விட்டு தான் நல்ல பிள்ளையாகுவான் என்றால்
குர்ஆன் சொல்கின்ற எறும்பை விட சீப்பானவன். எறும்பை சீப்பாக சொல்லவில்லை, அந்த எறும்பு செய்த வேலையை விட இப்படிப்பட்டவர் செய்கின்ற வேலை சீப்பானது. அந்த எறும்பு கண்ணியமானது. குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ். ஹிஸ்டரி, இந்த உதாரணங்களை கொண்டு உங்களுக்கு என்னுடைய தலைப்பு வழங்கி இருக்கும். தலைப்பில் முடிந்துவிட்டது 10%. சூரா கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதப்படுகிறது. அதில் குகைவாசிகள் என்று ஒரு கொஞ்ச நபர்கள் ஈமானை பாதுகாக்க, இறை நம்பிக்கையை பாதுகாக்க, தெய்வீக வாதாட்டம் புரிந்த அரசனுக்கு எதிரான சேலஞ்ச். உன்னை வணங்க மாட்டோம், உனக்கு தலை குனிய மாட்டோம், உன்னை கும்பிட மாட்டோம், உன்னிடம் மண்டியிட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயந்து வாழ்வோம். நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், சர்வாதிகாரியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பவர் உள்ளவனாக இருக்கலாம், உனக்கு தலை குனிய மாட்டோம் என்ற அந்த ஈமானிய தைரியத்துக்கு இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் ஒரு பாடம். அந்த வரலாற்றை சொல்லும் பொழுது அந்த ஸ்டோரியிலே வருகின்ற உடம்பில் அதனுடைய ஈரம் பட்டால், அது நக்கினால், அது நுகர்ந்தால், அதனுடைய ஈரம் பட்டு விட்டால் 7 தடவை கழுக சொல்கின்ற அளவுக்கு கொஞ்சம் அசுத்தமான மிருகம்தான், பிராணிதான். ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டிய பிராணிதான், நாய் தான். நாய் என்றாலே அது ஒரு வகையான பார்வை தான் பார்ப்போம். ஆனால் அந்த நாய் இந்த குகைவாசிகளோடு முன்னும் பின்னும் வலமும் இடமும் அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுப்பது போன்று, அவர்களை யாரும் அணுகாமல் அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி போன்று அது முன்னால் பின்னால் நடந்து சென்றது. அந்த குகைவாசிகளுடைய ஸ்டோரியை, சம்பவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, மக்கள் பேசிக் கொள்கின்ற விடயத்தை சொல்கின்ற பொழுது அவர்கள் 5 பேர், 6வது அவர்களுடைய நாய். அவர்கள் கண்ணியமானவர்களே அப்படி அவர்கள் 7 பேர், 8வது அவர்களுடைய நாய். அந்த நாயையும் குர்ஆன் பேசுகிறது. அது எப்படிப்பட்ட சூறாவில் பேசுகிறது? தஜ்ஜாலுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சூரா கஹஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். நாய் குர்ஆனிலே வரலாறு படைத்திருக்கிறது. ஆறறிவுள்ள மனிதன், பட்டதாரி, பண்டிதர், அறிவாளி, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, அந்த அதிகாரம், இந்த அதிகாரம், அந்த செல்வாக்கு, இந்த செல்வம் என்று பல்துறை சார்ந்த உலகளாவிய அந்தஸ்துகளோடு வாழ்கின்ற நான், என்னுடைய கபரை நான் அடைந்த பிறகு மக்களுடைய யாருடைய உள்ளத்திலும் இல்லாமல் நான் மௌத்தாகினால் கஹஃப் வாசிகளுடைய நாயை விட என்னுடைய ஹிஸ்டரி மறைந்து விடும். இதுதான் நான் பேச வந்த விடயம். இன்று நான் மௌத்து, உதாரணம் நான் எனக்கு சொல்றேன், ஒவ்வொரு சொல்லிப்பாங்க. இந்த அசருக்கு என்னுடைய ஜனாசா அறிவித்து சொல்லப்படுகிறது. கேள்விப்படுகின்றவர்கள் எனக்கு முதலாவது என்ன வார்த்தை மொழிவார்கள்? நல்ல மனிதர் என்று வருமா, தொலைஞ்சான் என்று வருமா, ரஹ்மத்து செய்வாயாக என்று வருமா, எனக்கு இவ்வளவு தரை இருக்குது, கோடி கணக்கு எனக்கு பொல்ல போட்டுட்டு மௌத் ஆயிட்டான், கபரு நெருப்பு பத்தோடும் என்று வருமா? வாழ்ந்தான் வாகனம், வீடு, பேங்க் பேலன்ஸ் என்று ஒரு நல்ல நாள், ஒரு நோன்பு நாளில் ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு, ஒரு விதவைக்கு ஒரு 2 கிலோ அரிசி கொடுக்காதவனாக வாழ்ந்தான் என்று வருமா? அல்லது ஒரு 100 குடும்பங்கள் கண்ணீர் விட்டு அழுது எங்களுடைய வீட்டு செலவையே இவர்தான் பார்த்தார் என்று வருமா? எப்படிப்பட்ட மக்களை விட்டு விட்டு மௌத்தாக போகிறோம்? அதற்காக செய்வதல்ல, அப்படி அல்லாஹ்வுக்காக செய்தால் இப்படி நமக்கு துஆ வரும். நம்மை பற்றிய மக்களுடைய ஸ்டேட்மெண்ட், மக்களுடைய விட்னஸ், மக்களுடைய சர்டிஃபை, என்ன வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை பற்றிய கரெக்டர், லெட்டர், கருத்து, கமெண்ட். எல்லோரும் சோசியல் மீடியாக்களை கமெண்ட் தேவை, நல்ல லைக். சிலருடைய மனநோய், போடுகின்ற ஆடியோ வீடியோ ஆர்டிகளுக்கு இந்த மார்க் தேவை, லைக் மார்க். இத்தனை பேர் பார்த்து விட்டு நல்லா கமெண்ட் பண்ணினால் அவர் உச்சகட்டத்தில் இருப்பார். மௌத்துக்கு பின்னால் என்ன கமெண்ட்ஸ் வரும்? அதை யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், டிக்டாக்கிலும், இன்ஸ்டாகிராமிலும், வாட்ஸ்அப்பிலும் அல்ல, மக்களுடைய ஹார்ட்டில் தான் பார்க்க முடியும். அது போனுடைய மெமரியிலோ, கம்ப்யூட்டருடைய டிஸ்கா, ஹார்ட் டிஸ்கிலோ இல்ல, அது மக்களுடைய மெமரியில் தான் அந்த ஞாபகம் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு வைரஸ் வரலாம், போனுக்கு வைரஸ் வரலாம், மக்களுடைய ஹார்ட்டுக்கு வைரஸ் என்று கிடையாது. அவர்கள் மறக்க மாட்டார்கள், நல்லதோ கெட்டதோ. நல்ல மெமரியும் இருக்கும், பாசிட்டிவானது, நல்ல பெர்ஃபெக்டான
பிளஸ் ஆன ஒரு மெமரி, இன்னும் ஒன்று இருக்கும் நெகட்டிவ் ஆனது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது என்ன மெமரி வருகிறது? அரசர் தான், ஆட்சியாளர் தான், நல்ல பவரோடு வாழ்ந்தவர் தான். ஆனால் அவர்களுடைய மெமரி எல்லாம் மக்களுக்கு நனவுகள். அல்லாஹ்வுடைய இறை தூதர், மக்களுக்கு உதவி செய்தவர், சேவை செய்தவர், அவர் மக்களுக்கு அநியாயம் செய்யாத ஆட்சியாளர். எல்லா மெமரிகளும் நல்ல மெமரிகள். கண்ணியமானவர்களே, அதே நேரம் நும்ரூதை சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரும், நும்ரூத் லானத்துல்லாஹி அலைஹி வரும். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும், ஃபிரௌன் லானத்துல்லாஹி அலைஹி வரும். எப்படிப்பட்ட மெமரியை நான் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஹிஸ்டரியை நான் என்னுடைய லைஃபுக்கு மௌத்துக்கு பின்னால் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இன்று அசருக்கு முன்னால் மௌத்தாகினால் எனக்காக 2 கைகளையும் ஏந்தி 5 துளி கண்ணீரை வடித்து ஆழ்மனதால் துஆ கேட்டு அழுகின்ற எத்தனை கண்களை தயாரித்திருக்கிறேன், எத்தனை பேரை தயாரித்திருக்கிறேன். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? அந்த பேங்கில் இவ்வளவு, இந்த பேங்கில் இவ்வளவு, இத்தனை 4 வீலர், இத்தனை 2 வீலர், அந்த நாட்டிலும் கெஸ்ட் ஹவுஸ், இந்த நாட்டிலும் ஆபீஸ், அங்கு தென்னந்தோட்டம், இங்கு ரப்பர் தோட்டம், அங்கு வயல், இங்கு மாந்தோட்டம், இங்கு கோல்ட் ரோடிலே பில்டிங், கொச்சிக்கடையிலே அபார்ட்மெண்ட். இதுவல்ல பேசப்படும். எங்காவது ஒரு மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மாஷா அல்லாஹ், எப்படி வாழ்க்கை தெரியுமா? ஊட்ட பாத்தீங்களா? சந்தில ஓட்டின வாகனத்தை பாத்தீங்களா? எவ்வளவு இன்கம் தெரியுமா? இதுவல்ல மாஷா அல்லாஹ். நேற்று இஷா எனக்கு பக்கத்துல தொழுதாரப்பா. போன கிழமை எங்களுடைய ஃபேமிலியில ஒரு ஆபரேஷன், ஒரு 5 லட்சத்தை தூக்கி தந்தாரப்பா. போன நோம்புக்கு ஒரு 10 நாளைக்கு தேவையான ட்ரை ஃபுட்ட எங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சாரப்பா. நோம்பு வந்தா அள்ளி வீசுவாரப்பா. சிரிச்ச முகமப்பா, எல்லாரையும் மதிப்பாரப்பா, பெருமை இல்லப்பா. இப்படிப்பட்ட சர்டிபிகேட் வெளியாகுமா? மன்னிக்க வேண்டும். சுடுமூஞ்சி மையத்தை பாருங்க, அதுவும் அப்படித்தான். மன்னிக்க வேண்டும். சில உதாரணங்களை, இப்படிப்பட்ட சாட்சிகள், கமெண்ட்ஸுகள், இப்படிப்பட்ட சர்டிபிகேட்டுகள் வேண்டுமா? வாழ்கின்றபடி வாழ்வோம். நல்ல கமெண்ட்ஸுகள் வேண்டுமா? வாழ்க்கையை மாற்றுவோம். ஆரம்பத்தில் சில குர்ஆன் வசனங்கள், ஒரு ஹதீஸை சொன்னேன். நாம் மரணித்தவர்களை எழுப்புவோம். சூரா யாஸீனில் வருகின்ற ஆயத். அவர்கள் முற்படுத்தி செய்த அமல்களை எல்லாமே நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். செய்த எல்லாவற்றை, நல்லதா கெட்டதா எல்லாம். அவர்கள் விட்டு சென்ற மெமரிஸ், அவர்களுடைய அடையாளம். அவர்களுடைய அடையாளம் என்ன? முதலாவது, அவர்கள் எங்கெங்கே நடந்து நல்ல வழிகள் நடந்து அதன் பூமி சாட்சி சொல்லும். மஸ்ஜிதுக்கு சென்ற காலட்டு, அவர்கள் வக்ஃப் செய்த மக்களுக்கு நலவான சொத்துக்கள், அதே போன்று அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுகள், அவர்கள் பராமரித்த மதரசாக்கள், அவர்கள் செலவழித்து படிக்க வைத்த மாணவர்கள், அவர்கள் செலவழித்து செய்து வைத்த குமரி காரியங்கள், அவர்கள் மக்களுக்காக வக்ஃப் செய்த தோட்டந்துறவுகள், அவர்கள் மக்களுக்காக எழுதி வைத்த அந்த பயிர் நிலங்கள், ஆசார். நாம் வாழ்ந்த வீடும் வாகனமும் அல்ல, மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்கள் நம்முடைய ஆசார், அடையாளம், நம்முடைய மெமரி. கண்ணியமானவர்களே, இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசி முடிக்க போகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் வாழ்க்கையை திட்டமிடுவோம். நான் இன்று மௌத்தாகினால் என்ன என்னை பற்றி பேசப்படும்? ஒரு கேள்விக்கான பதிலை முன்வைத்தேன். ஒவ்வொரு ரியல் தான் பேசப்படும். இங்கு நடித்து உயிரோடு இருக்கும் பொழுது கொடுப்பனவு கேட்டவாறு என்ன, அது என்னென்ன பெயரில் கொடுத்தாலும் அதை கேட்டவாறு வாதாட்டுவார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வாளில் தொங்கியவர்கள், மன்னிக்க வேண்டும்,
நாம் தோற்றுவிட்டால் நம்முடைய எதிரியுடைய வாளில் தொங்குவார்கள். அவர்களுக்கு இன்கம் இருந்தால் போதும். நேற்று நமக்கு லைக் மார்க் போட்டவன் நாளை அன்லைக் போடலாம். நாம் போன கிழமை நம்முடைய சோசியல் மீடியாவிலே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வைத்தவன் நம்முடைய அந்த குரூப்பிலிருந்து லெப்ட் ஆகலாம். இன்று மௌத்துக்கு பின்னால் உண்மையான சர்டிபிகேட் தான் வெளியாகும், உண்மையான கமெண்ட்ஸ் தான் வெளியாகும், அது உள்ளத்தால் வெளியாகும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சில விடயங்களை செய்துவிட்டு மௌத்தாகவும் கோடிக்கணக்கு கேட்ட நபியவர்கள், உங்களுடைய சொத்துக்களை விட உங்களுடைய அனந்தரக்காரர்களுடைய ப்ராப்பர்ட்டி எக்கனாமி யாருக்கு ஃபேவரிட்? உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை விட உங்களுடைய அனந்தர வாரிசுக்காரர்களுடைய ப்ராப்பர்ட்டி எக்கனாமி யாருக்கு, அதை லைக் பண்றீங்க? யாருக்கு அது தேவை? யாரும் இல்லை, யாரும் சொல்ல, எல்லாம் ஓன் ப்ராப்பர்ட்டியை தான் நாங்கள் விரும்புவோம். அப்படியா? வாழும் பொழுது மௌத்துக்கு பின்னால் என்ன வருமோ அதை அட்வான்ஸாக சதக்காவினூடாக, ஜக்காத்தினூடாக, ஹதியாவினூடாக, பொதுப்பணிகளூடாக, அநாதையினூடாக, விதவையினூடாக, குமரகாரியத்தினூடாக, கடன் தொல்லையினூடாக, அதே போன்று ஏதாவது பிரச்சனைக்கு அகப்பட்டவருடைய அந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டினூடாக, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலினூடாக, கண்ணியமான சிரமத்துக்கு அகப்பட்டவருடைய சிரமத்தை போக்குவதற்காக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல வழிகளிலே எதை செலவழித்து அட்வான்ஸாக அனுப்பினீர்களோ அதுதான் உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுடைய ரோகு பிரிந்தவுடன் அனந்தரக்காரர்கள் பேசண்டை போடுவார்கள். எது உங்களுக்கு ஃபேவரிட்? புத்தியால் விளங்குகின்ற கேள்வியை கேட்டு நபியவர்கள் பேசுவார். இன்று நாமும் கோடீஸ்வரர், லட்சாதிபதி, அந்த பொசிஷன், இந்த பொறுப்பு, அந்த எல்லாமே செய்திருக்கிறோம். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் எது கை கொடுக்கும்? எது வரும்? பேங்க் புக்கை, முழு பேங்குடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே பேங்க் புக்கை கபனோடு வைத்து சுத்தி அனுப்பினால், மாஷா அல்லாஹ், இந்த பேங்கில் இத்தனை மில்லியன், இந்த பேங்கில் இத்தனை பில்லியன், இந்த பேங்கில் இத்தனை ட்ரில்லியன் என்று அந்த பேங்க் புக்கை பார்த்து ஆளுக்கேற்ற கேள்வி கணக்கு நடக்கும் கபரில். மாஷா அல்லாஹ், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சும்மா கோடி கணக்கு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போங்கன்னு சொல்லப்படுமா? இல்லை. எது பார்க்கப்படும்? மறுமை பேங்க் பேலன்ஸ், பேங்க் ஆஃப் ஆஹிரா, மறுமை வங்கி கணக்கு. மாஷா அல்லாஹ், வருஷம் ஜகாத் பெர்ஃபெக்ட், சதக்கா பெர்ஃபெக்ட், ஏழை, குமர், அனாதை, கடன், சிரமம், நோயாளி, மாஷா அல்லாஹ். இந்த பேங்க் பேலன்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கபரிலே வேதனை இல்லாமலாக்கும், கபருடைய உஷ்ணத்தை இல்லாமலாக்கி, வஹ்ரல் கபர், கபருடைய உஷ்ணத்தை இல்லாமலாக்கி ஏசி ரூம் போன்ற கபரை மாற்றும். இங்கு ஏசி ரூமில் இருப்பதல்ல கெட்டித்தனம், இங்கு செலவழித்து வாரி வழங்கி எங்களுடைய திறமைகள், ஆற்றல்கள், செல்வாக்குகளை அல்லாஹ்வுக்காக வேண்டிய சில பணிகளை செய்து கபரை ஏசி ரூமாக மாற்ற வேண்டும். முடிக்கிறேன், இறுதிக்கட்டம். அன்பான பேசிக்கொண்டு வந்த விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சகோதரர்கள் இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஜும்மா தொழுகையை நோக்கி, இக்காமத்தை நோக்கி பிரசங்கம் அவர்களுக்கு தேவையில்லை, மன்னிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், யார் என்ன நினைத்தாலும் இந்த மிம்பரினுடைய முதலாவது குத்துபா நான் இதை சொல்வேன். தூய்மையான உள்ளம் உள்ளவர்கள் இதை கசப்பாக எடுக்க மாட்டீர்கள். உலமாக்கள் எப்பொழுதும் பானி ஊற்ற வேண்டும், பட்டர் பூச வேண்டும், நாங்கள் செய்கின்ற ஹராமையும் ஹலால் என்று பேச வேண்டும், எங்களுக்கு ஆளுக்கேற்றவாறு சுயநலமாக பத்துவா தர வேண்டும். பூசி பானி ஊற்றி பட்டர் பூசினால் நல்ல குத்துபா, ஒவ்வொரு கிழமை குத்துபா கொடுத்தாலும் நல்ல. உண்மையை பேசினால் இதெல்லாம் குத்துபாவா? இப்படி பேசப்படாது என்று உங்களுக்கு பயந்து நான் பேசி நான் நரகம் போக விரும்ப மாட்டேன். டேப்லெட் கசப்பென்ற டாக்டரோடு யாரும் குழம்புவது கிடையாது. ஆபரேஷன் தியேட்டர்களை கத்தியை வைக்க வேண்டாம் என்ற டாக்டரோடு சேஜனோடு யாரும் குழம்புவது கிடையாது. பல்வர்த்தம் என்றால் பல்லை கலட்டும் பொழுது பல்லை கலட்ட வேண்டாம் என்று டென்டிஸ்டோடு யாரும் குழம்புவது கிடையாது. உலமாக்கள் மாத்திரம் பானியும் பட்டரும் பூச வேண்டும் என்றால் உலமாக்களை நரகம் அனுப்புவதற்கு நீங்கள் தைரியமாக செயல்பட நாங்கள் விட மாட்டோம். திருத்துவோம், குத்துபாவை மதிப்போம். நான் பேசிக்கொண்டு வந்தவுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுங்கள்.
அது பாசிட்டிவா நெகட்டிவா உங்களுடைய கையில். நீங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நம்ரூத் போன்ற உங்களுடைய கையில். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, நீங்கள் ஃபிரௌன் போன்ற ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, உங்களுடைய கையில். நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, நீங்கள் அபூ ஜஹல் போன்ற ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, உங்களுடைய கையில். நீங்கள் ஹாமான் ஷத்தாத் போன்ற ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, புக்த நசர் போன்ற அநியாயக்காரருடைய ஹிஸ்டரியை நீங்கள் கிரியேட் பண்ணுகிறீர்களா, நீங்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, நீங்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் சித்திக், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வாரி வழங்கிய கொடைவள்ளல்களுடைய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, கஞ்சர்களாகவே வாழ்ந்த என்னுடைய இன்கம் எனக்கு மாத்திரம் என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் என்று வாழ்ந்த கஞ்ச பணக்காரர்களாகிய உபய் இப்னு கலப், உத்பா, ஷைபா, அபூ லஹப் போன்றவருடைய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுகிறீர்களா, உங்களுடைய கையில் ஆப்ஷன், உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எந்த பக்கம் நெகட்டிவான சைடா அல்லது நீங்கள் பாசிட்டிவான சைடா, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் வாழ்நாளில் வாழ்ந்து செய்த சேவைகளை மக்களுடைய ஆழ்மனதிலிருந்து கண்ணீராகவும் துஆவாகவும் நட்பேராகவும் பாராட்டாகவும் புகழாகவும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்திலே நம் அனைவர்களை அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. வாழ்வதை விட மௌத்துக்கு பின்னால் நமக்காக நட்பேர் சொல்கின்ற நாவுகளை உண்டு பண்ணுவாயாக, நமக்காக துஆ செய்கின்ற நாவுகளை உண்டு பண்ணுவாயாக, நமக்காக கண்ணீர் வடிக்கின்ற கண்ணீர் துளிகளை உண்டு பண்ணுவாயாக. அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாயாக. சுயநலமில்லாத வாழ்க்கையை தருவாயாக, சற்பெருமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. எப்பொழுதுமே எனக்கு மாத்திரம் என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் என்ற குறுகிய மனப்பான்மை இல்லாமல் ஆக்குவாயாக. நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்துவிட்டு மௌத்தாகின்ற நல்ல மௌத்தை தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.